Next topic is general method of preparation of aldehyde and ketone. So first one is the oxidation of the primary alcohol. So ஒரு ஆல்கஹாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அது வந்து ஸோ நமக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனா வந்து கிடைக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து சோடியம் டைக்ரோமேட் இல்லைன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதே நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது. செகண்டரி ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ கீட்டோனா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பிசிசி காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா ஸோ ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகிறதுல அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபர்தரா வந்து கன்வெர்ட் ஆகி ஆக்சாலிக் ஆசிடா மாறாது. சப்போஸ் நம்ம பிசிசி அந்த காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணலன்னா ஸோ ஃபர்தரா ஆல்டிஹைட் வந்து கன்வெர்ட் ஆகி ஸோ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து கன்வெர்ட் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா வந்து மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓசோனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஸோ ஆல்கீன்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம், ஓசோன் கூட வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது, ஓசோனைடுன்ற ஒரு இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓசோனைடு வந்து அகைன் வந்து கிளீவ் ஆகி நமக்கு வந்து எத்தனால் ஆல்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எத்தனால் ஆல்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இங்க இந்த இந்த இடம் இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆகுது. ஸோ கிளீவ் ஆகி இது ஒரு காம்பவுண்டா வந்து மாறிடுது. ஸோ ஓசோனைடுங்கிறது இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்ட் தென் ஓசனைட் காம்பவுண்ட் வந்து சின்க் அண்ட் வாட்டர் கூட போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2-மெத்தில் பியூட்டீன். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். ஓசோனைடுன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அகைன் வந்து சின்க்கு வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த பாண்ட் வந்து இங்க கிளீவ் ஆகி ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், CH3 CHO ஃபார்ம் ஆகும். அகைன் இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆகுது. சப்போஸ் 2 CH3 C டபுள் பாண்ட் வித் ஒரு கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டெர்மினல் ஒலிஃபின்ஸ் கிவ்ஸ் தி, இதே வந்து டெர்ஷரி இதா இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு வந்து ஃபார்மால்டிஹைட் ஆஸ் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட், ஃபார்மால்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகுது. So next, evaluate yourself. First question: what happens when the following alkenes are subjected to reductive ozonolysis? So ஒரு alkene வந்து இந்த இங்க கொடுத்திருக்க alkene ozonolysis பண்ணா என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மெயினா ஓசோனாலிசிஸ்ல வந்து என்ன ஃபார்ம் ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு ஸோ இந்த CH2 கூட ஒரு ஆக்சிஜன் ஜாயின் ஆகும். ஸோ அண்ட் தென் இந்த குரூப் கூட ஒரு ஆக்சிஜன் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இங்க ஆட் ஆகும்போது we are getting CH3 CHO பிளஸ் இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆனா HCHO ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து அசிட்டால்டிஹைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 பியூட்டின் எடுத்துக்கிறோம். ஸோ பியூட்டின்னா 4 கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் வந்து போடுறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ அப்போ இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் போடுறோம். இது வந்து ஓசோனாலிசிஸ் பண்றோம். ஸோ ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த சைடு ஒரு ஆக்சிஜன் ஜாயின் ஆகுது. ஸோ அகைன் இன்னொரு ஆக்சிஜன் அந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ we are getting CH3 CH2 CHO ப்ரொப்பனால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்ட் தென் இங்க வந்து HCHO ஃபார்மால்டிஹைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோ பியூட்டிலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், ஒசனாலிசிஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஸோ அண்ட் தென் அனதர் சைட் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ HCHO இங்கே ஆட் ஆனால் HCHO ஃபார்மால்டிஹைடு கிடைக்குது. ஸோ அண்ட் தென் இந்த சைட் ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது ஸோ 2 CH3 டபுள் பாண்ட் வித் அசிட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ அல்கைன்ஸ் வந்து என்ன பண்றோம், ஸோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் HgSO4 கூட நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ ட்ரீட் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க 2 கார்பன் இருக்கா. ஸோ அப்ப நமக்கும் ப்ராடக்ட் கிடைக்கிறதும் வந்து 2 கார்பன்ல கிடைக்கும். ஸோ அப்ப ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த HOH வந்து ஸ்பிளிட் ஆகுது. H வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆகுது. ஸோ அண்ட் தென் OH வந்து என்ன ஆகுது, இந்த கார்பனோட போய் ஜாயின் ஆகுது. ஸோ அதுதான் இந்த காம்பவுண்ட் H. 2 H இருக்குது ஒரு கார்பனோட. ஸோ அண்ட் தென் இங்க இப்போ வந்து OH வந்து ஜாயின் ஆகுது. COH ஆல்ரெடி இருக்கிற ஒரு H வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஈனால் ஃபார்ம், OH ஃபார்ம் வந்து ஈனால் ஃபார்ம்ல இருந்து இருக்குது. இதுவே ஐசோமரைசேஷன் நடந்து ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, CH3 CHO எத்தனால் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்ட் தென் செகண்ட் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ அதர் தென் அசிட்டிலீன் கிவ்ஸ் தி கீட்டோன். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், ப்ரோபைன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ONEனா இங்க ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப 3 கார்பன் இருக்குல்ல,
3 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்ல ட்ரிபிள் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ we call it as prop 1-ine. ஸோ இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த H வந்து ஸோ இந்த ஸோ இந்த ஹச்சும் சாரி இங்க இந்த ஹச் வந்து இந்த CH2ஓட ஜாயின் ஆகுது. இந்த OH வந்து இந்த கார்பன் சென்டர்ல இருக்கிற கார்பனோட போய் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த சென்டர் கார்பனோட இந்த OH போய் ஜாயின் ஆகுது. ஸோ இங்க இந்த டெர்மினல்ல இருக்கிற CH கூட இந்த ஹைட்ரஜன் ஜாயின் ஆகுது. ஸோ ட்ரிபிள் பாண்டட் வந்து டபுள் பாண்டடா கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஈனால் ஃபார்ம்ல இருக்குது. OH குரூப் இருக்கறனால இது வந்து ஈனால் ஃபார்ம்ல இருக்குது. ஸோ இதே வந்து ஐசோமரைசேஷன் நடந்து ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, இந்த CH2க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ we are getting CH2 is converted into CH3 here. So we are getting alcohol வந்து கீட்டோனா வந்து கன்வெர்ட் ஆகுது. So we are call it as propanone. So next வந்து from calcium salt of carboxylic acid. So aldehyde வந்து aldehyde ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஸோ கால்சியம் பிரசன்ட், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கால்சியம் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸோ கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், ட்ரை டிஸ்டிலேஷன் பண்றோம். ஸோ இது வந்து சால்ட் வந்து டூ டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஓவும் ஸோ அனதர் இருக்கிற CO2 அதுவும் கம்பைன் ஆகி CaCO3 ஒரு கால்சியம் கார்பனேட் வந்து வெளில போயிடுது. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதிடுறோம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், இந்த H டபுள் பாண்ட் வித் O, இங்க ஒரு H. ஸோ இந்த கார்பன் பேர் வந்து என்னது, மெத்தனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் எத்தனோயேட் கால்சியம் மெத்தனோயேட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து கால்சியம் எத்தனோயேட், இது வந்து என்னன்னா கால்சியம் மெத்தனோயேட். ஸோ இது ஏன் எத்தனோயேட்னு சொல்றோம்னா இங்க வந்து 2 கார்பன் இருக்குது. ஸோ அப்ப we are call it as the calcium salt of ethanoate. இது வந்து என்னன்னா ஒரு கார்பன் இருக்கு. ஸோ calcium salt of methanoate. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கும் போது அகைன் இதுல வந்து என்ன எலிமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்போனேட். ஸோ இங்க 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால 2 கால்சியம் இருக்கும். அப்ப 2 CaCO3 வந்து வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்ட் அப்படி சேர்த்து எழுதிடுறோம். ஸோ ரிமைனிங் வந்து இங்க என்ன இருக்குது, CH3. இந்த சைடு வந்து C டபுள் பாண்ட் வித் OH இருக்கு. ஸோ இங்க ஒரு CH3, C double bond with OH. So அப்ப 2 times of CH3, C double bond with OH. So இந்த காம்பவுண்ட் பேர் வந்து எத்தனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஒரு சிமெட்ரிக்கல் அல்கீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும்னா ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து ரெண்டுமே வந்து என்ன இருக்கணும், சேம் காம்பவுண்டா எடுத்துக்கிறோம். ஸோ கால்சியம் எத்தனோயேட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், அதனால இது பேரு எத்தனோயேட். கால்சியம் பிரசன்ட் ஆயிருக்கறனால கால்சியம் எத்தனோயேட். இது வந்து என்ன பண்றோம், ஸோ இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு ட்ரை டிஸ்டிலேஷன் பண்றோம். ஸோ ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது இதுல இருக்க கால்சியம் கார்போனேட் CaCO3 வந்து வெளில போயிடுது. ஸோ அப்ப ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்ட் சேர்த்து எழுதுறோம், CH3, C double bond with O, CH3. So அப்போ காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரப்பனோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஆல்டிஹைடு. ஸோ ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரிடக்ஷன், செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைடு. ஸோ ஆல்டிஹைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஆல்டிஹைட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை தி ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அசிட். ஒரு ஆசிட் குளோரைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ ரிடக்ஷன்னா வந்து என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி பெலேடியம். ஸோ பெலேடியம் வந்து கேட்டலிஸ்டா இருக்குது. இங்க இருக்கிற பேரியம் சல்ஃபேட் வந்து கேட்டலிட்டிக் பாய்சனா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இங்க இருக்கிற அசிட்டைல் குளோரைடு வந்து என்ன ஆகுது, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன் இந்த குளோரின் கூட ஆட் ஆகுது. ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் கூட ஆட் ஆகுது. ஸோ we are getting CH3, C double bond with OH. ஸோ இன்னொரு காம்பவுண்ட் வந்து HCl. ஸோ அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க நம்ம ஆட் பண்ற பேரியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, அது வந்து கேட்டலிட்டிக் பாய்சனா ஆட் பண்ணுது. ஸோ ஆல்டிஹைடு வந்து திரும்ப ஃபர்தரா கன்வெர்ட் ஆகி ஸோ ஆசிட் ஒரு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகாம ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதுல வந்து இந்த மெத்தட் மூலமா நம்ம ஃபார்மால்டிஹைடு கீட்டோன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஒன் எஸ்பெஷலி ஃபார் த அசிட்டால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்டீஃபன் ரியாக்ஷன்ல வந்து என்ன பண்றோம், ஒரு அல்கைல் சயனைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு அல்கைல் சயனைடு எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்றோம் யூசிங் தி டின் குளோரைடு அண்ட் தி HCl. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ ஹைட்ரஜன் ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அப்போ இங்க இருக்கிற CN குரூப் வந்து என்ன CN சைனைட் குரூப் வந்து இங்க வந்து NH குரூப்பா வந்து மாறி இருக்குது.
ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் நடந்திருக்குது. இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும், ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆயிருக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் ட்ரிபிள் பாண்டட் என்ன ஆகும்? டபுள் பாண்டா சேஞ்ச் ஆகும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் வித் NH. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். ஸோ NHனா இங்க வந்து என்னது? இமீன். ஸோ இமீன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இங்க H3O பிளஸ் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? H பிளஸ் OH மைனஸா கிடைக்குமா? ஸோ H plus OH minus. ஸோ இதுல வந்து என்ன ஆகுது? இந்த ஆக்ஸிஜன் வந்து என்ன ஆகுது? இந்த CHO ஓட ஜாயின் ஆகுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது? இங்க வந்து NH ஓட போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ அப்ப நமக்கு இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து என்ன ஆகும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆயிருக்குதுங்க. ஸோ ஆக்ஸிஜன் இது கூட சேர்ந்தா CH3 CHO அசிட்டால்டிகைடு கிடைக்குது. இங்க வந்து 2 ஹைட்ரஜன் ஆட் ஆனோனே ஸோ அமோனியாவா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் தி சயனைட். ஸோ பர்டிகுலரா ஒரு சயனைடை ரிடக்ஷன் பண்றதுக்கு ஸோ நான் ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்றோம். தட் காம்பவுண்ட் வந்து டிபல் ஹச்ன்னு சொல்றோம். ஸோ அதோட ஃபுல் நேம் வந்து டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ அது வந்து ஒரு சயனைட் குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்லயும் சயனைட் தான் ரெடியூஸ் பண்ணோம். அங்க ஆட் பண்ற டின் குளோரைட் என்ன பண்ணுச்சு? ஸோ இங்க இருக்க சயனைட் ரெடியூஸ் பண்ணுச்சு. அந்த மாதிரி இங்க இருக்கிற ட்ரிபிள் பாண்டோடையும் டபுள் பாண்டடா மாத்துச்சு அண்ட் தென் சிங்கிள் பாண்டா மாத்துச்சு. ஸோ ஆனா இங்க வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் பை டிபெல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ இங்க இருக்கிற டபுள் பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்க இருக்கிற சயனைட் குரூப் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப we are getting CH3 CH double bond with CH. ஸோ CH2 இங்க இருக்கிற CH2 இந்த சயனைட் குரூப் மட்டும் வந்து என்னவா மாறி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமீனா கன்வெர்ட் ஆகும், NH குரூப்பா மாறும் அண்ட் தென் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து ஒரு ஆல்கஹால் குரூப்பா மாறி இருக்குது. ஸோ we are getting it is this CN is finally changed into the CHO group ஆல்டிஹைட் குரூப்பா மாறி இருக்குது. ஸோ இதோட 4th பொசிஷன்ல வந்து ஸோ எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 கார்பன் வந்து இருக்குது. அதனால ஹெக்ஸ் இதோட 4th பொசிஷன்ல வந்து இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. இதோட 4th பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்? 4N ஆல் அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் ஹெக்ஸ். ஹெக்ஸ்ன்னு எதுக்கு சொல்றோம்னா 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ். இதோட 4th பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 4N. ஸோ ஆல்டிஹைட் குரூப் பிரசன்டா இருக்கிறதுனால ஸோ ஆல்னு கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஸோ சைட் செயின் ஆக்சிடேஷன் ஆஃப் த டுலின். ஸோ டுலின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் வந்து என்ன பண்றோம்? ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒரு KMNO4 போட்டு நம்ம பென்சாயிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்? குரோமைல் குளோரைடு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் பண்ணிருக்கோம். டுலின் வந்து என்ன பண்ணுது? இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி CS2. ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னன்னா இட்டார்டு ரியாக்ஷன். ஸோ அசிட்டிக் அன்ஹைட். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து டொலின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ டொலின் கூட குரோமைல் குளோரைடு ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது இங்க இந்த ஹச் வந்து 3H இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இந்த குரோமைல் குளோரைடு கூட எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா Cr இங்க இருக்கிற ஒரு O வந்து முன்னாடி வந்துருது. ஸோ அதை எப்படி இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதுறோம்னா O Cr O இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இந்த ஹைட்ரஜன் ஸோ அண்ட் தென் Cl2 இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல இருக்கிற ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கிறோம். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் அப்படியே எழுதிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை CrO. ஸோ இங்க இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் Cl2 இது வந்து 2 டைம்ஸ் வந்து போடுறோம். ஸோ இது வந்து பென்சென்டின் கூட இப்படி வந்து ஆட் ஆகுது. ஸோ அகைன் இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு பென்சால்டிகைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் த டொலின் பை குரோமிக் ஆசிட். இங்க வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம்? ஸோ இட்டார்ட் ரியாக்ஷன்ல குரோமைல் குளோரைடு எடுத்திருந்தோம். பட் குரோமிக் ஆசிட் வந்து நம்ம இதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆட் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இதுதான் வந்து பென்சிலிடின் டைஅசிட்டேட். ஸோ பென்சிலிடின் டைஅசிட்டோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணும்போது ஸோ இதை வந்து ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அசிட்டால்டிகைடு கிடைக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், ஒரு ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் இருக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்றோம், AlCl3 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், சிஓவும் ஸோ HClலும் சேர்ந்து ஸோ இங்க இருக்கிற பென்சீன் ரிங்ல வந்து என்ன பண்ணுது, CHO குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ we are getting the ஸோ பென்சால்டிஹைடு. ஸோ பென்சால்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரியாக்ஷன். ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் தி பென்சால்டிஹைடு ஃப்ரம் டொலின். ஸோ டொலின் எடுத்துக்கிறோம், அதை வந்து Cl2 வந்து ஆட் பண்றோம். Cl2 ஒரு குரூப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம், குளோரினேஷன் நடக்குது. ஸோ அப்ப இங்க வந்து என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது, இவன் ரிமைனிங் 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின் வந்து அங்க போய் ஆட் ஆகுது. ஸோ we are getting CHCl2. ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் வந்து என்னன்னா பென்சல் குளோரைடு. ஸோ இதை வந்து ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இங்க இருக்கிற ஆக்சிஜன் வந்து இங்க போய் ஆட் ஆகுது. ஸோ அப்ப இங்க இருக்கிற குளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளில வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ we are getting the benzaldehyde. ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன சொல்றாங்க, கமர்ஷியல் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஸோ ஏன் கமர்ஷியல் மெத்தட்னு சொல்றோம்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி கீட்டோன். ஸோ கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ண நம்ம என்ன பண்றோம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் தி அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட டை மெத்தில் கேட்மியம் வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போ இங்க இருக்கிற கேட்மியம் வந்து 2 குளோரினோட சேர்ந்து ClCl2 வெளில போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா காம்பவுண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறோம். ஸோ CH3 C டபுள் பாண்ட் வித் O. ஸோ இங்க இருக்கிற ஒரு CH3. So CH3 C double bond with O CH3. So அந்த மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா CH3 C double bond with O CH3. So அப்ப இந்த கார்பனோட இது வந்து ஜாயின் ஆகும். So அப்ப 2 times நமக்கு கிடைக்குது acetone. So 2 times of acetone we are getting using this method. So next வந்து preparation of the phenyl ketone. So using the Friedel Crafts acylation. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், அசிட்டைல் குளோரைடு வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து பென்சீன் கூட ரியாக்ட் பண்றோம். ஸோ பென்சீன் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும், ஸோ பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl வெளில எலிமினேட் ஆயிடுது. ஸோ இங்க இருக்கிற COCH3 இந்த இடத்துல போய் ஜாயின் ஆயிடுது. ஸோ we are getting the acetophenone. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே அரைல் குரூப், இங்கேயும் அரைல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எடுத்துக்கிறது பென்சீன். ஸோ ஒரு AlCl3 கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து Cl கூட சேர்ந்துட்டு HCl வெளில போயிடும். ஸோ இப்போ இங்க இருக்கிற C6H5 இங்க வந்து ஆட் ஆகுது. ஸோ we are getting the benzophenone.